மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, அதுக்கு இன்னொரு பேர் நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு பேர். நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காமா ரேயை வச்சு ஆக்சுவலாக இது ஒரு அனதர் கேட் கொஸ்டின் ஆக்சுவலாக அது வந்து. ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் எம்ப்ளாய்டு இன் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னா பொதுவாக காமா ரே சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் இதில் வந்து இபிஆருக்கு வந்து மைக்ரோவேவ் ரேடியேஷனும் என்எம்ஆருக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி மாஸ்பயருக்கு வந்து காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. 1900 காமா ரேயை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பால் வில்லோட என்ன பண்ண ட்ரை பண்ணார். ஓகே. 1900 அண்ட் ஆக்சுவலாக அவரை என்ன ரெகக்னைஸ் பண்ணாருன்னா, இது வந்து ஹைலி எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் வந்து, அதனால் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வந்து ஃபஸ்ட்டு 1900 ரெகக்னைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 1929 வெர்னர் குன், ஓகே, he attempted gamma photon resonance absorption. It was like நம்ம எப்படி வந்து யூவி விசிபிள் யூஸ் பண்ணலாமோ, யூவி விசிபிளில் வந்து யூவி ரேடியேஷனையும் விசிபிள் ரேடியேஷனை வச்சு நம்ம கம்பைன் பண்ணி ஸ்பெக்ட்ரம் டெவலப் பண்ணாங்களே, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், காமா ரே வச்சு டெவலப் பண்ணணும். என்ன பண்ணார் வெர்னர் குன் 1923 ட்ரை பண்ணார். ஓகே. ஸோ பட் he couldn't succeeded. ஆக்சுவலாக அதில் வந்து ஃபெயில் ஆகிடுது. அவன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1939 லேம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா, he tried the capture of neutrons by atoms in a crystal. 1939 அந்த வரிசையில் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது 1953 எஃபெக்ட் ஆஃப் collisions upon the Doppler bit of the spectral width. ஆக்சுவலாக மாஸ்பயர் ட்ரை பண்ணி காமா ரேயை வச்சு ட்ரை பண்ணும்போது இவரால் வந்து டைக் இருக்கா இல்லையா, 1953 ட்ரை பண்ணுறாரு. அவரால் வந்து சக்சீட் ஆக முடியல. பட் ருடால்ஃப் மாஸ்பயர் 1956 என்ன பண்ணுறாருன்னா, he developed the recoilless nuclear resonance absorption. அது என்ன recoilless அப்படிங்கிறத பின்னால் பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா recoilless nuclear resonance absorption ஸ்பெக்ட்ரோஸ்கோபினோட சொல்லுவாங்க. ஸோ காமா ரேயை வச்சு ட்ரை பண்ணார். ஸோ மாஸ்பயர் டெவலப் பண்ணதுனால he was awarded the Nobel Prize in the year 1961 for physics. Okay, so this is Mossbauer. 1958 டெவலப் பண்ணார், 61 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார். ஓகே. ஓகே. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி recoilless nuclear resonance absorption. recoilless nuclear resonance absorption. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, டியூனிங் ஃபோர்க் இருக்கு இல்லையா, டியூனிங் ஃபோர்க். எஸ்பெஷலி நீங்கள் ஏதாவது ஃபிசிக்ஸ் லேபுக்கு போனீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க்கோட ஆப்ரேஷன் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சென்டர் இருக்காங்க. சென்டர்னா அக்கூஸ்டிக் வேவ் அனுப்பக்கூடிய ஒரு டியூனிங் ஃபோர்க். ஓகே. ஸோ the frequency of E, இது எழுப்பக்கூடிய அக்கூஸ்டிக் வேவ் வந்து ஃப்ரீக்வன்சி ஈன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய ஒரு அக்கூஸ்டிக் வேவ் வந்து இன்னொரு ரிசீவர் வாங்குறாரு. இப்போ ஆஃப்டர் ரிசீவிங் த அக்கூஸ்டிக் வேவ் ஃப்ரம் சென்டர்லேருந்து வரக்கூடிய அக்கூஸ்டிக் வேவை அப்படியே என்ன பண்ண அப்படின்னா ரிசீவர் வந்து வாங்கும். அப்போது இதோட ஃப்ரீக்வன்சியும் இந்த ரெட் கலர்டு ஃப்ரீக்வன்சியும் இந்த ப்ளூ கலர்டு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா இது இப்போ ஆக்சுவலாக இதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பேசிக்காக வச்சு என்னென்ன பண்ணுறேன்னா, நான் பின்னால் உங்களுக்கு வந்து மாஸ்பயரில் எப்படி வந்து காமா ரே வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டியூனிங் ஃபோர்க் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகக்கூடியதை அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா ரிசீவர் வந்து வாங்குது. அப்போது தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, எதுவுமே என்ன ஆகலை, லாஸ் ஆகலை. சென்டர்லேருந்து கொடுத்தது அப்படியே ரிசீவர் என்ன பண்ணும், அப்படியே வாங்கும். ஓகே. சரி. இப்போது அடுத்தது ஸோ மாஸ்பயரில் என்ன நடக்கும் அப்படின்னா, there will be a transition between the nuclear states, nuclear energy states. Okay,
ஸோ நியூக்ளியர் டிரான்சிஷன் டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் காமா ரேஸ். ஓகே, அதனால இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் ரெசனன்ஸ் பிட்வீன் தி டூ நியூக்ளியர் சேம் ஐசோடோப். நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் காமிச்சேன் இல்லையா, அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டியூனிங் ஃபோர்க்கு நான் சொல்கிறேன், இதோட ஃப்ரீக்வன்சியும் அதோட ஃப்ரீக்வன்சியும் ஒன்று போல் இருக்கும், மேட்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது, ரெண்டு நியூக்ளியஸ். ஓகே, ஐ மீன் எனி டூ ஐசோடோப்ஸ். இப்போது நியூக்ளியஸ் 1 இருக்குது, தென் வி ஹேவ் நியூக்ளியஸ் 2, ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. இப்போது இந்த நியூக்ளியஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகும்போது the excess energy has been released in the form of gamma ray. gamma ray வெளியே போகுது. ஓகே, இப்போது இந்த gamma ray என்ன பண்ணுது அப்படின்னா ரிசீவர். ஓகே, ஐ மீன் திஸ் இஸ் த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், சென்டர் ஆர் மாஸ்பாயர் சோர்ஸ்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஆர் மாஸ்பாயர் அப்சார்பர் போட்டிருப்பேன். நம்ம டியூனிங் ஃபோர்க்கில் சென்டர் ரிசீவர், மாஸ்பாயரில் சோர்ஸ் அப்சார்பர் இல்லைன்னா சாம்பிள். ஓகே, இப்போ சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய காமா ரேடியேஷனை இந்த ரிசீவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்சார்பர், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த காமா ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸைட் ஆகிடுவாங்க. they'll get excited to the excited state. சரியா? இப்போது இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கும் ரிசீவருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஷுட் பி சேம், ஒரே மாதிரி இருக்கணும். அப்போது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரெண்டு ஐசோடோப்புமே ஒரே ஐசோடோப்பாக தான் இருக்கணும். ஓகே, ரெண்டு ஐசோடோப்புமே ஒரே ஐசோடோப்பாக தான் இருக்கணும். அப்போது நீங்கள் வந்து என்ன எந்த சாம்பிளை வந்து நீங்கள் மாஸ்பாயரில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, ஸோ அதுக்கேற்றப்ப என்ன பண்ணணும், காமா ரேயோட எனர்ஜியும் நமக்கு தேவை. ஸோ அதை எக்ஸைட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி கண்டிப்பாக என்ன ஆகும், இதுக்கு தேவை. அப்போ ஜஸ்ட் கம்பேர் த டியூனிங் ஃபோர்க், அதில் சென்டர் ரிசீவர் ரெண்டோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது. அதே மாதிரி தான் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ நியூக்ளியஸ், ஐ மீன் சோர்ஸ் அண்ட் த சாம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது சோர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது சாம்பிள். இப்போது இந்த ரெண்டோட எனர்ஜியும் எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி ஒரே மாதிரி இருந்தால் தான் என்னாகும், நியூக்ளியஸ் வில் கெட் எக்ஸைட்டட். இன்கேஸ் இப்போது நியூக்ளியஸ் ஒன்னோட எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும், காமா ரேடியேஷனோட எனர்ஜி வந்து எக்ஸஸாக இருக்கும். அப்போ எக்ஸஸாக இருக்கும்போது என்னாகும், the excess energy also absorbed by the receiver. ஓகே, அப்போது அப்சர்வ் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா there will be சைடு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து மாஸ் பாயரில் அது நடக்கக்கூடாது. ஓகே, நம்ம பின்னால் பார்ப்போம் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் நமக்கு எல்லாமே தேவை அப்படிங்கிறத மாஸ் பாயர் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. அதை நம்ம பின்னால் பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக் மாஸ் பாயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். ஒரு சோர்ஸ்ல இருந்து காமா ரேடியேஷன் வருது, அந்த காமா ரேடியேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு சாம்பிள் வந்து வாங்கி எக்ஸைட் ஆகுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் வி ஹாவ் டு ரெக்கார்ட் த காமா ரே கவுண்ட், எவ்வளோ வந்து காமா ரே வந்து சாம்பிள் அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ரேடியேஷனும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆரிஜின் ஆஃப் வேரியஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ as I have already discussed, radio frequency is responsible for NMR, microwave is responsible for EPR, rotational spectroscopy சொல்லுவாங்க. Infrared corresponds to vibrational spectroscopy. Visible and ultraviolet corresponds to UV visible spectroscopy as well as PES, photoelectron spectroscopy. And X-ray is responsible for the origin of XPS. It is a leading technique, especially at the current research. நிறைய நீங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. And of course, the gamma radiation is responsible for the Mossbauer spectroscopy. Okay. So if you are நீங்கள் இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்னென்ன டைப் ஆஃப் ரேடியேஷன் வந்து ஆரிஜின் இருக்குங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் இது போகலாம். ஸோ நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா the nuclear transition which is due to the absorption of gamma rays
and it is considered as the nuclear version of electronic spectroscopy. So Mossbauer spectroscopy இன்னொரு பேர் என்னன்னா nuclear version of electronic spectroscopy. எப்படி வந்து நீங்க எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்டடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது. ஓகே, சரி. இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட், this is the representation of for the study of iron. ஓகே, நீங்கள் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் 57 நிறைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, அயனுக்கு வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ லுக் அட் தி ஆக்சுவலி ஐ ஹாவ் அ பிடிஎஃப், அதனால வந்து என்கிட்ட இந்த மார்க்கர் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 57 கோபால்ட் கொடுத்துருக்கும், 57 கோபால்ட். ஓகே, 57 கோபால்ட்டோட ஹாஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 270 days. ஓகே, ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் த எலக்ட்ரான் கேப்சர் ரியாக்ஷன். எலக்ட்ரான் கேப்சர் ரியாக்ஷன் நீங்கள் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்க. த நியூக்ளியஸ் வில் கேப்சர் தி கே எலக்ட்ரான்ஸ். ஓகே, கே ஷெல் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ் கேப்சர் பண்ணும். இப்போது த ப்ரோட்டான் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ், லுக் அட் தி இந்த பிளேஸில் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் இருக்குது. இப்போது இந்த ப்ரோட்டான் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கேப்சர் பண்ணுது. கேப்சர் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு நியூட்ரானை கொடுத்தது. அப்போது when there is a decrease of proton, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும், குறையும். அப்போ 57 cobalt becomes 57 iron. Mass number is the same but atomic number is different. Okay, so this iron 57 is in excited state. Excited state இருக்கும். Okay, so this is the first excited state. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா excited state இருக்கக்கூடிய ஒரு ஐசோடோப் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் எமிட்டிங் த காமா ரேடியேஷன். காமா ரேடியேஷன் எமிட் பண்ணுது. இந்த காமா ரேடியேஷன் எமிட் பண்ணுறது என்ன பண்ணுது அப்படின்னா அனதர் அயன். ஓகே, அயன் வந்து சாம்பிள். நீங்கள் எந்த அயன் சாம்பிள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும், இந்த காமா ரேயை பட செய்யணும். அப்படி பட செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் த அப்சர்வர். நிறைய சொன்னது மாதிரி சோர்ஸ்ல இருந்து சாம்பிள் என்ன பண்ணுது அப்படின்னா காமா ரே படுது. காமா ரே பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூக்ளியஸை எக்ஸைட் பண்ணுது. ஓகே, ஐ மீன் காமா ரே என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்பெக்ட்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தே ஹவ் கிவன் த வெலாசிட்டி. ஓகே, அப்படின்னா நம்ம என்னென்னு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. in the y-axis they have given a relative intensity, and this is the Mossbauer spectrum of iron 57. Okay, so இதுதான் நடக்குது, பேசிக்காக நடக்குது. இது வந்து this is an example for iron. ஸோ அயனுக்கு வந்து கோபால்ட் 57 எடுப்போம், எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், அது எலக்ட்ரான் கேப்சர் ரியாக்ஷனுக்கு போகும். போனதுக்கப்புறம் காமா ரே எமிட் பண்ணும். தென் நம்ம சாம்பிள் மேலே போடும். சாம்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமா ரே அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸைட் ஆகும். அந்த எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அயன் 57 ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரத்தில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஐ ஹவ் கிவன் த பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா suitable source of gamma radiation is the excited nuclei of the same isotope. இதில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சாம்பிளில் நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற சோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அதுக்கேற்ற சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து இதில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா the tuning in the energy of the emitted gamma ray is not at all possible. gamma ray வந்து வெளியே வந்துடுது, நம்ம அதை வந்து நம்மளுடைய தொடக்கூட முடியாது. அதோ இட் இஸ் அதோட எனர்ஜி வந்து நம்மளால் டியூன் பண்ண முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட்டி. ஓகே, அப்படி டியூன் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், we can use any source. ஏதாவது ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சோர்ஸை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சோர்ஸ்ன்னு சொல்கிறது யார் அப்படின்னா gamma ray சோர்ஸ். ஓகே, சரி. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா the order of energy involved is flow electron volt. இந்த
எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா காமா ரேட் எனர்ஜி வந்து இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ எலக்ட்ரான் வோல்ட், இட் இஸ் டூ ஹை. ஓகே, அடுத்த ரெண்டு முக்கியமான டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா ரீகாயில் எஃபெக்ட் அண்ட் டாப்லர் ஷிஃப்ட். ஸோ இது ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்பயரில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இந்த ரெண்டத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா ரொடால்ஃப் மாஸ்பயர் வந்து அட்ரஸ் பண்ணார். ஸோ அதனால தான் அவருக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டெவலப்மெண்ட்டில் சக்சீட் ஆனார். ஓகே, ஸோ ரீகாயில் எஃபெக்ட் அண்ட் டாப்லர் ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ரீகாயில் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரீகாயில் எஃபெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா வேறு என்ன கிடையாது, இந்த டெஃபினேஷன் படிச்சு பாருங்க. இது வந்து whenever a high energy particle is released from a body at rest, the particle feels a back kick. I mean, it is pushed backward, which is called a recoil effect. நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த கன் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, கன்னை வந்து ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கன்னை வந்து ஷோல்டரில் வைப்பாங்க, நம்ம ஷோல்டர் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த என்சிசியில் இருக்க அவங்க ஆர்மி டிஃபென்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஏன் ஷோல்டரை தாங்குறாங்க அப்படின்னா, அதை நம்ம அந்த கன்ல இருந்து புல்லட்ஸ் வெளியே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக நம்ம கன் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அது என்ன ஹை ஸ்பீடில் வெளியே போகுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கன்னை வந்து பின் நோக்கி தள்ளும். அப்போது அதை பின் நோக்கி போக விடாம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஷோல்டரை வந்து தாங்குவாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா ரீகாயில் எஃபெக்ட். இப்போ ஒரு இடத்துல சோர்ஸ் வந்து இருக்கு, அந்த சோர்ஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா காமா ரே வெளியே போகுது. ஓகே, அப்படி காமா ரே வெளியே ஹை எனர்ஜி பார்ட்டிகல் இல்லையா, ஹை எனர்ஜி ரேடியேஷன் இல்லையா, இப்போ அது வெளியே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோர்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா பின் நோக்கி தள்ளும், சோர்ஸை பின் நோக்கி தள்ளும். ஓகே, சரி, இப்போ பின் நோக்கி தள்ளுது. இட்ஸ் ட்ரூ ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ. இது வந்து என்ன இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஆக்சுவலாக வந்து பீரங்கி மாதிரி இருக்கு. இந்த பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜாக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பீரங்கியை வந்து எந்த பக்கமும் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சப்போஸ் இதுல இருந்து அந்த புல்லட்ஸ் வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, இந்த புல்லட்ஸ் வந்து வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னால் மூவ் ஆகும். சரியா, இப்போ வந்து ஆரோ இண்டிகேட் பண்ணியிருக்கு பாருங்க, இது பின்னால் மூவ் ஆகும். அப்படி பின்னால் போக விடக்கூடாது. சரியா, அப்படி பின்னால் போச்சுன்னா என்ன ஆகும், டார்கெட் மிஸ் ஆயிடும். டார்கெட் மிஸ் ஆயிரும். அது அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த புல்லட்ஸ் வந்து போய் சேராது. ஓகே, அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பின்னால் வந்து புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கன் என்ன பண்ணுவாங்க, கன் வந்து ஷோல்டரில் தாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பின்னால் சப்போஸ் நம்ம பின்னால் மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டார்கெட் மிஸ் ஆகிடும். சரியா, ஸோ இதே தான் மாஸ்பயர் என்ன பண்ணார், அட்டன் பண்ணார். ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா சோர்ஸை வந்து மூவ் பண்ண விடாமல் பார்த்துட்டார். சோர்ஸை மூவ் பண்ண விடாமல் பார்த்துட்டார். ஓகே, ஸோ ரீகாயில் எஃபெக்ட் என்னென்னா புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு யாருக்கும் சந்தேகம் இருக்கா இதில்? இது கிராஸ் பண்ணி போனால் தான் நம்ம அடுத்ததில் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அனிமேஷன் ஆஃப் ரீகாயில் எஃபெக்ட். இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் டாட் தான் என்னது அப்படின்னா இட் இஸ் அ சோர்ஸ். இது வந்து சாம்பிள். ஓகே, இப்போ சோர்ஸ்லேருந்து என்ன, சோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, சோர்ஸ் இங்கேருந்து இந்த இடத்துல இருந்துச்சு, இங்கே இருந்து இந்த காமா ரேடியேஷன் என்ன பண்ணுச்சு, காமா ரேடியேஷன் வந்து சாம்பிள் வாங்கிச்சு. ஓகே, என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, சோர்ஸு காமா ரேடியேஷனை வெளியே விட்டுட்டு பின் நோக்கி மூவ் பண்ணிடுச்சு இந்த டைரக்ஷனில். சாம்பிள் என்ன பண்ணுச்சு, காமா ரேடியேஷனை வாங்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, எந்த டைரக்ஷனில் காமா ரேடியேஷன் வந்துச்சோ அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிடுச்சு. சரியா, ஸோ இங்கே ஒரு டேர்ம் கொடுத்து பாருங்க, ரீகாயில். திஸ் இஸ் கால்டு ரீகாயில் வெலாசிட்டி. ஓகே, ஸோ காமா ரேடியேஷனை விடும்போதும் சோர்ஸ் மூவ் ஆகுது, வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சாம்பிள் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ when gamma radiation, gamma radiation energy என்ன சொல்றாங்க ஆக்சுவலா, when gamma ray is emitted by the source, the energy of gamma ray is given by, this is the formula, energy of gamma radiation which is equal to delta E. I mean energy difference between the delta E is nothing but nuclear energy difference. Okay, energy difference, nuclear energy difference அதுதான் அது. So this D is nothing but Doppler shift. Doppler shift. Okay,
Then ER is the recoil energy. Recoil energy. இந்த இடத்துல ஏன் நம்ம நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன் ஷோஸ் தட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். டைரக்ஷன் ஆப்போசிட்டாக போகுது. அஃப்கோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பேக்வர்ட் டைரக்ஷனில் போகுது, இங்கே இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன, அதனால என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே நெகட்டிவ் டைரக்ஷன் போட்டிருக்கோம், நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் காமா ரேடியேஷன். எனர்ஜி ஆஃப் காமா ரேடியேஷன். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேராமீட்டருமே என்ன இருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி இது ரெண்டுமே இல்லாமல் பண்ணாது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெல்டா ஈக்கு என்ன பண்ணும், அப்படியே மேட்ச் ஆகும். எவ்வளவு எனர்ஜி தேவையோ அந்த டெல்டா ஈக்கு தேவையான ஒன்று. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் எக்ஸைட்டேஷன் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஓகே, சரி. ஸோ வாட் இஸ் டாப்லர் ஷிஃப்ட்? டாப்லர் ஷிஃப்ட். So it is like a translational motion of the nucleus. That's a typical definition. Translational motion of the nucleus. This is the definition for Doppler shift. Actually, so it is given by the equation D is equal to mu naught V divided by C. So what are all the parameters? Mu naught is the frequency, V is the velocity of nucleus, C is the velocity of light. Velocity of light. ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றா இருக்குது வந்து வெலாசிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி ஆஃப் நியூக்ளியஸ்னா என்ன, நீங்கள் டாப்லர் எஃபெக்ட் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வென் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன், நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஸ்டாண்டிங் இன் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. அந்த ட்ரெயின் இஸ் கம்மிங். ஓகே, ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வருது. The train is making noise. ஓகே, ஹார்ன் வந்து ட்ரெயின்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஹார்ன் அங்கே அடிக்கும் போது நமக்கு வந்து பெருசாக தெரியாது. ஓகே, ஹார்ன் அங்கே அடிக்கும்போது ரொம்ப பெருசாக தெரியாது. when it is far away from us, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ன் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஒரு 0.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு, பக்கத்தில் வந்துடுச்சு. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே, ஒரு ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறம் நாய்ஸ் வருது, ஹார்ன் அடிக்கிறாங்க. ஸோ யூ வில் ஃபீல் அனாயிங். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு என்ன சவுண்ட் வந்து பயங்கர இதாக இருக்கும். இப்போது ட்ரெயின் எழுப்புனது அங்கே இருக்கும்போது ஒரு சவுண்டோட தான் வருது. ஓகே, ஸோ ட்ரெயின் உன்னை அப்ரோச் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா அந்த அதாவது இந்த டெசிபிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹார்னோட டெசிபிள் என்ன ஆகும்னா கூடிக்கிட்டே போகும். இப்போ அந்த ட்ரெயின் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிடுச்சு, சரியா? அப்போ என்ன ஆகும், அந்த ஹார்னோட டெசிபிள்ஸ் என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகும். உன்னை அப்ரோச் பண்ணும்போது கூட்டிகிட்டே வருது, ஒன்றுலேருந்து வெளியே போகும்போது என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் டாப்லர் எஃபெக்ட்னு பேர். ஓகே, ஸோ சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய காமா ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து சாம்பிளை நோக்கி வந்து காமா ரேடியேஷனை வெளியே விடுது, சரியா? காமா ரேடியேஷனை வெளியே விடுது. அப்போ என்ன ஆகும், ஒரு எனர்ஜி வந்து சாம்பிளை நோக்கி போகும்போது அதிகமாக எனர்ஜி இருக்கும். ஓகே, சரி, இது என்னென்ன பின்னால் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் டாப்லர் ஷிஃப்ட்டுங்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ரீகாயில் எஃபெக்டை வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ த ரீகாயில் எனர்ஜி ER, recoil energy ER is given by energy of gamma square divided by 2mc square. 2mc square, m is the mass of the nucleus. M is the mass of the nucleus. Okay, so mass is inversely proportional to the recoil energy. Mass is inversely proportional to the recoil energy. So how can we eliminate the recoil effect? எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது? ஓகே, ஓகே, ஸோ நம்ம போன ஸ்லைடில் பார்த்த ரெப்ரசன்டேஷனுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. சோர்ஸ் வந்து காமா ரேடியேஷனை வெளியே விடுது ஆஃப்டர் என்னது எலிமினேஷன், அதாவது ஆஃப்டர் தி எமிட்டிங் காமா ரேடியேஷன் இந்த சோர்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பக்கம் பின்னோக்கி மூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காமா ரேடியேஷனை அப்சர்வர் சாம்பிள் வாங்கினதுக்கப்புறம் இது என்ன பண்ணக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, சரியா? அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் நாட் மூவ். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஆணியை வச்சு அடைச்சி வச்சுறதா? ஸோ மூவ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். ஓகே,
சரி. ஸோ இது வந்து அப்சார்பருக்கு நம்ம காமாரே எனர்ஜியோட எனர்ஜி ஆஃப் காமாரே வந்து சாம்பிள் சோர்ஸுக்கு பார்த்தோம். திஸ் இஸ் ஃபார் அப்சார்பர். Actually absorber the sample, so it is given by energy of gamma radiation, which is equal to uh, d plus er போட்டிருக்கு. So er is positive because sample should have energy necessary to bring the transition. ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ சோர்ஸ்ல இருந்து திஸ் இஸ் த சோர்ஸ். ஓகே, சோர்ஸ்ல இருந்து காமா ரேடியேஷன் வெளியே போகுது. இப்போ ரெண்டோட எனர்ஜி டிஃபரன்ஸும் ஒன்று போல தான் இருக்கும். சோர்ஸோட எனர்ஜி டிஃபரன்ஸும் சாம்பிளோட எனர்ஜி டிஃபரன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த காமாரையோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸைட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த சோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா காமாரை வெளியே விட்டோன்னே என்ன பண்ணுது, பின்னோக்கி மூவ் ஆகுது. அப்படி பின்னோக்கி மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காமாரையோட எனர்ஜி என்ன பண்ணுது, கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு பின்னோக்கி மூவ் ஆகுது. ஓகே, அப்போ சாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, சாம்பிளுக்கு எவ்வளவு காமா ரேடியேஷன் எனர்ஜி தேவையோ அது என்ன கம்ப்ளீட்டா வந்து சேரலை. அப்போ இப்போ கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரீகாயில் எஃபெக்ட்ல யூஸ் பண்ணிக்குது. அப்போ இங்க எக்ஸைட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவை. அது என்ன பண்ணுது அப்படின்னா சாம்பிள் வந்து வாங்குது. வாங்கினாலும் அதுக்கு எக்ஸைட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி இல்லை, ஆஃப்கோர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், அது பின்னோக்கி மூவ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. அப்போ கண்டிப்பா என்ன நடக்காது அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடிய காமா ரேடியேஷன் சாம்பிள் வந்து என்ன பண்ணாது, கம்ப்ளீட்டா எக்ஸைட் பண்ண முடியாது. அப்போ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இல்லாம இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட் பண்ண முடியும். ஓகே, சரி. ஸோ there is a mismatch factor between the source and the sample, emitted by the source and absorbed by the sample. So this is the representation. So this is the energy of gamma radiation. This is required for excitation. இதுதான் நமக்கு தேவை. ஆனா எனர்ஜி ஆஃப் காமா ரேடியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜி என்ன பண்ணுது, அதாவது இட் இஸ் சப்போஸ் டு பி ஹியர், இங்க இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். ஓகே, பட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரீகாயில் எனர்ஜினால ஆக்சுவலாக திஸ் இஸ் த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் ஆஃப் காமா ரேடியேஷன். இப்போ இந்த ரீகாயில் எனர்ஜியில் என்ன பண்ணுது, கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிக்குது. கொஞ்சம் எனர்ஜி என்ன பண்ணுறது, சாம்பிள் சோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு எனர்ஜி குறைஞ்சிருது. இங்கே வந்து அப்சார்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளவு மிஸ் ஆச்சோ அதுக்கான எனர்ஜி இங்கே தேவை. சரியா? அப்போ என்ன ஆகுது, இங்கேயும் மேட்ச் ஆகலை. அப்போது இஃப் வி ஹாவ் டு பிரிங் திஸ் கர்வ் டுவோர்ட்ஸ் திஸ் பாயிண்ட், இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி வி ஹாவ் டு பிரிங் திஸ் கர்வ் டுவோர்ட்ஸ் திஸ் பாயிண்ட், இங்கே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது என்ன அப்படின்னா எமிஷன் அப்சார்பர் ரெண்டோட கர்வும் மேட்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா we will get a recoilless nuclear resonance absorption. நடக்கும். இப்போ அப்படி கொண்டு வந்தாதான் என்ன பண்ணும் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா காமா ரே வந்து அப்சர்வ் பண்ணும், சாம்பிள் வந்து எக்ஸைடேஷன் நடக்கும். சரியா? இப்போ இதோட எனர்ஜி இங்க வந்து கிடக்கு, சாம்பிளுக்கு சோர்ஸோட எனர்ஜி இங்க வந்து கிடக்கு, சாம்பிளோட காமா ரே எனர்ஜி வந்து இங்க வந்து கிடக்கு. அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகலை. we have to bring it closer. ஓகே, ஸோ அப்படி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா this is the one that we have to do, கொண்டு வர்றது. ஸோ this is the overlapping region. Just look at this. இவ்வளவு இருந்தால் கூட போதும், we can achieve the recoilless nuclear resonance absorption. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ this is the distribution of energies of emitted and absorbed gamma rays. நான் ப்ரீவியஸ் ஸ்லைட் காமிச்சேன் இல்லையா, இந்த ரெண்டு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் என்ன இருக்கும், டிஸ்டிங்விஷபிள், தனித்தனியாக கிடக்கும். பட் இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகணும். ஓவர்லேப் ஆனால் தான் we will get a nuclear resonance absorption, recoilless nuclear resonance absorption கிடைக்கும். இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல, recoil free nuclear resonance absorption. recoil free.
Okay. So this overlapping region gives the probability of absorption of the emitted gamma rays. So there's a chance because identify பண்ணிருக்காங்க. Okay. So the energy mismatch factor is given by 2 times ER. ER is nothing but recoil energy. So இங்க ஒரு ER, இங்க ஒரு ER. So the mismatch factor is 2 times ER. 2 times இந்த ரெண்டுமே ரெண்டு ரெண்டு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுமே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுன்னு என்ன நடக்கும்னு பாருங்க. திஸ் இஸ் த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் ஆஃப் சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி சாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஸோ திஸ் இஸ் த ஓவர்லாப்பிங் ரீஜியன். ஓவர்லாப்பிங் ரீஜியன் இப்படி எந்த நகம் நடக்கும், எக்ஸாக்டாக நடக்கும். தெர் பி பெட்டர் காமா ரே அப்சார்ப்ஷன் நிறையவே நடக்கும். த ஸ்பெக்ட்ரம் வில் பி மோர் நல்லா கிடைக்கும். ஓகே. ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணுறது? திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸராக கொண்டு வரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் இது வந்து இந்த சைட் இட் இஸ் கிவன் த ஸ்பெக்ட்ரம் எப்படி வருதுன்னு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து எப்படி இந்த ஓவர்லாப்பிங் நடக்குதுங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ தனித்தனியாக இருக்கக்கூடிய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காமா ரேடியேஷன்ஸ் ஆஃப் அண்ட் திஸ் இஸ் ஃபார் source and this is for sample. So the இது சாம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுற சோர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது சோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் சாம்பிள். ரெண்டோட எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வும் மேட்ச் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வில் கெட் த பீக் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே. தென் திஸ் இஸ் அனதர் ரெப்ரசன்டேஷன். இது இந்த பக்கம் மூவ் பண்ண விடக்கூடாது, இது நம்ம மூவ் பண்ண விடக்கூடாது, அதுதான் இது. ஸோ ஃப்ரீ எமிட்டிங் அண்ட் அப்சார்பிங் ஆட்டம்ஸ். ஓகே. ஸோ ஹவு டு கெட் இட் ஆஃப் 2 times ER? எப்படி நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம தியரிட்டிக்கலாக சொன்னோம், நம்ம இப்போ வந்து பார்த்தோம். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ஜஸ்ட் வி ஹவ் டு ரீகலெக்ட் த ஈக்குவேஷன். திஸ் இஸ் த recoil energy which is given by energy of gamma square divided by 2 times mc square. ஓகே. நேர்மையாக உங்களுக்கு நான் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் mass of the nucleus and the recoil energy, these two are inversely proportional. Of course, the recoil energy, if you want to get rid of this recoil energy, we can just look at the energy of gamma radiation. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். காமா ரேயோட எனர்ஜி என்ன நம்ம வந்து எப்போ எந்த காரணம் கொண்டோம் நம்மளால வந்து டியூன் பண்ணவே முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. அப்போது வி கேன் நாட் கார்லேட். இது கார்லேட் பண்ணிக்கலாம், பட் ஆல்டர் பண்ண முடியாது. வாட் அபவுட் தி மாஸ்? கேன் வி இன்க்ரீஸ் த மாஸ் ஆஃப் த ஐசோடோப்? இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஓகே. அஃப்கோர்ஸ் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அட்டாமிக் நம்பர் கூட்டுறதா அப்படின்னா கிடையாது. பட் அனதர் வே த Mossbauer has tried. என்ன பண்ணார் அப்படின்னா, ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த ER கேன் பி டிக்ரீஸ்ட், த recoil energy கேன் பி டிக்ரீஸ்ட் பை இன்க்ரீஸிங் த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த மாஸை கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து குறையும். நம்மளோட நோக்கம் என்ன? தி ER ஹேஸ் டு பி ரெடியூஸ்ட், குறைக்கணும். recoil energy has to be reduced. Okay. So it is affected by placing the sample and the source in a matrix crystal. I mean solid state. வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்கும். கிறிஸ்டல் லாட்டிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோர்ஸை கொண்டு வந்து உள்ளே புதைச்சி வச்சுருக்காரு. அப்போது மாஸ் அந்த ரீகாயில் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுது, ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறார். இப்போ லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் த ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்டல் லாட்டிஸ். So we have to keep the source inside the crystal lattice. Crystal lattice குள்ளதிக்கு வச்சு புதைச்சி வச்சிருக்கு. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா we have to just imagine the entire mass. The entire mass has becomes increased. மாஸ் வந்து அதிகமாக கூடிடும். ஓகே. கிறிஸ்டல் லாட்டிஸில் புதைச்சி வச்சிருக்கு. தட் இஸ் வாட். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the Mossbauer spectrum வந்து ஆல்வேஸ் ரெக்கார்டட் யூஸிங் ஃபயர் செல்லுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் லாட்டிஸில் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஒய் Mossbauer spectrum has always been recorded at in a crystal lattice சொல்லி கேட்கறதுக்கு அப்படின்னா in order to reduce the recoil effect. ஓகே. ஓகே. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா the absence of translational motion of the nucleus, minimization of Doppler broadening நடக்கும், which results in the monochromatic gamma rays. ஓகே. டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இல்லை அப்படின்னா, ஐ மீன் டாப்லர் எஃபெக்ட் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, டாப்லர் எஃபெக்ட் இல்லைன்னா
we can get rid of the recoil effect. Okay, அடுத்தது இப்போ in the previous இந்த பாயிண்ட்டை பாருங்க, கிறிஸ்டல் லேடிஸில் வச்சு பண்ணுறாங்க. கிறிஸ்டல் லேடிஸில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்டல் லேடிஸில் வச்சு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இப்போ லெட் இஸ் கன்சிடர் திஸ் இஸ் த சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த சோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா காமா ரே வந்து வெளியே விடுது. ஓகே, அஃப்கோர்ஸ் த காமா ரே ஹாஸ் டு பி ட்ராவல்டு த்ரூ த கிறிஸ்டல் லேட்டிஸ். அப்படி கிறிஸ்டல் லேட்டிஸில் போகும்போது நமக்கே தெரியும், நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ காமா ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் வழியாக உள்ள போகும்போது அது சும்மா போகுமா அப்படின்னா இட் வில் இன்டியூஸ் த லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ். லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்னொரு பிரச்சனை இதில் மாஸ்பயரில். ஸோ த லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் டியூ டு தி காமா ரே. இப்போது இந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் வந்து ரீகாயில் எனர்ஜியை விட ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். சரியா? அதாவது காமா ரேயோட எனர்ஜி ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குது. அப்போது என்ன எகெயின் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த காமா ரேயோட எனர்ஜி ஃபுல்லாக குறைஞ்சி போயிடும், டவுன் ஆகிடும். அப்போது எக்ஸைட் பண்ண முடியாது. ஸோ சாம்பிளில் போய் எக்ஸைட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா the Mossbauer spectrum is always recorded at a low temperature. லோ டெம்பரேச்சரில் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இட் reduces the vibrations of the atoms. லோ டெம்பரேச்சர் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா யூஸிங் லிக்விட் நைட்ரஜன், லிக்விட் ஹீலியம் இருக்குது, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, லோ டெம்பரேச்சரில் போய் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி லோ டெம்பரேச்சர் போகும்போது என்ன நடக்கும், we can get rid of the lattice vibrations. Again திரும்ப இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா why Mossbauer spectrum is always recorded at low temperature? Okay, in order to get rid of the lattice vibrations. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ ரெண்டு முக்கியமான கொஸ்டின் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஏன் வந்து Mossbauer ஸ்பெக்ட்ரம் சாலிட் ஸ்டேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஐ மீன் மேட்ரிக்ஸ் கிறிஸ்டல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஏன். அடுத்த கொஸ்டின் ஏன் வந்து லோ டெம்பரேச்சரில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு முக்கியமானது. ஓகே, சரி. So in order to reduce the missing part of 2 times ER, இதில் மிஸ் ஆகிற காம்பனண்ட்டை we have to move the source due to the Doppler effect. Doppler effect தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணுறோம். நம்ம சோர்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மூவ் பண்ணுறது. ஸோ ஒரு புதுசாக ஒரு இது இருக்கு இல்லையா, இங்கே நம்ம எப்படி சோர்ஸை மூவ் பண்ணுறது. ஓகே, சோர்ஸை வந்து மூவ் பண்ணுவாங்க Mossbauer ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். நீங்கள் வந்து இப்போது ஜஸ்ட் எல்லாருமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு மாமரம் இருக்குது, மாமரத்தில் ஒரு மாங்காய் தொங்கிக்கிட்டு இருக்குது, ஒரே ஒரு மாங்காய் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அந்த மாங்காவை பார்த்துப்பீங்க, உங்களால் அந்த மாங்காயை எட்டி பிடுங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, anyone இருக்கீங்களா? ஓகே, இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக ஒரு கல் எடுத்துருவோம். ஓகே, கல் எடுத்து என்ன பண்ணுவோம், மாங்காய் எறிவோம். ஓகே, ஸோ மாங்காய் வந்து நமக்கு எட்டாவது ஒரு தூரத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாங்காயை வந்து எரியும் போது என்ன பண்ணுவோம், நம்மளோட கை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கை பின்னால் போகணும், உடம்புக்கு பின்னால் போகும். ஓகே, நம்ம கை பின்னால் போய் மாங்காயை நோக்கி த்ரோ பண்ணுவோம். ஸோ நம்ம கை ஏன் பின்னால் கொண்டு போகணும், பின்னால் போயிட்டு வரும்போது தான் என்ன அப்படின்னா அந்த கல் வந்து அதிகமான எனர்ஜியோட வெளியே. நீங்கள் இந்த ஜாவ்லின் த்ரோ பார்த்துருப்பீங்க, ஜாவ்லின் த்ரோ, ஷார்ட் புட்டு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை வந்து பின்னால் கொண்டு போய்கிட்டு அந்த ஜாவ்லின் த்ரோலாம் பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணணும் அப்படின்னா இட் வில் கிவ் மேக்ஸிமம் ஆஃப் எனர்ஜி, அதிகமான எனர்ஜி கொடுக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த சாம்பிளை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோர்ஸை வந்து முன்ன பின்ன என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் பின்னால் கொண்டு போயிட்டு த்ரோ பண்ணுறது. சரியா? இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எப்போவுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தேங்கி கிடக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தண்ணியை ஒரு பெரிய கடவுள் தண்ணி தேங்கி கிடக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. உங்களால் ஈஸியாக ஜம்ப் பண்ணி போகிறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே, அதே ஒரு நீளமான பள்ளமாக இருக்குது, தண்ணி நிறைய தேங்கி கிடக்கு, நீங்கள் யூ ஹாவ் டு கோ.
அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 ஸ்டெப் பின்னால் போவீங்க இல்லையா, 2 ஸ்டெப் பின்னால் போய் வேகமாக வந்து ஜம்ப் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த தண்ணியை கடந்துடலாம் ஈஸியாக. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சோர்ஸை வந்து பின்னோக்கி கொண்டு போய்கிட்டு அந்த சோர்ஸை வேகமாக மூவ் பண்ணி சாம்பிளை நோக்கி கொண்டு வரணும். சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணி காமா ரே எமிட் பண்ண செய்யணும். அப்படி எமிட் பண்ண செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, we can get rid of the recoil energy. சரியா? So another way that we have to reduce the ER is by Doppler effect. Okay, so this is the equation. Actually நம்ம பின்னால யூஸ் பண்ணுவோம். The recoil energy can be represented by this simplified form. ER is in terms of electron volt is equal to 9.2 into 10 to the power minus 39 multiplied by nu square. This nu square is in terms of frequency. Okay, அதாவது காமா ரேயோட எனர்ஜி என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்கேன், in hertz divided by m after substituting the values. I mean the C-யும் 2 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் this is the equation simple form. இதை ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம பின்னால் பார்ப்போம். ஓகே, ஸோ ரீகாயில் எனர்ஜி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சோர்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஒரு இடத்துல 4 பக்கமும் ஆணி வச்சு அடிச்சிட்டோம். ஓகே, அப்படி பண்ணியிருக்குமா? இல்லை, we have kept the source in a crystal lattice. கிறிஸ்டல் லேட்டிஸில் புதைச்சி வச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து காமா ரேடியேஷன் வெளியே வருது, வந்ததுக்கப்புறம் என்ன ஆகாது, இந்த சோர்ஸ் வந்து பின்னோக்கி மூவ் ஆகாது, இப்படி பின்னோக்கி மூவ் பண்ண முடியாது. அப்போ என்னாகும், எவ்வளவு எனர்ஜி வந்து இந்த எமிட்டருக்கு சாம்பிளுக்கு தேவையோ அதை அப்படி என்ன பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிடும். அப்போது சாம்பிளையும் என்ன பண்ணுறாங்க, சாம்பிளையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க, அதையும் மூவ் பண்ண விடாமல் வச்சிடுறாங்க. அப்போ என்னாகும், கம்ப்ளீட்டாக ரீகாயில் எனர்ஜியை இங்கே வந்து, அதாவது ரீகாயில் எஃபெக்டில் காமா ரேயோட எனர்ஜி வந்து லூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இது தேவை வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ சாம்பிள் ப்ரிப்பரேஷன் ஃபார் பயாலஜிக்கல் மாலிகுல்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஃப்ரோசன் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க, சாலிட் யூஸிங் ஹை ஸ்பீட் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஆர்கானிக் சாம்பிள்ஸ்க்கு. ஸோ ஐ வில் ஸ்கிப் திஸ் ஒன். ஓகே, அடுத்தது டியூனிங் த எனர்ஜி பை டாப்லர் எஃபெக்ட். டியூனிங் த எனர்ஜி பை டாப்லர் எஃபெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கல்லை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் அடிக்க போகிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, எரிஞ்சிருவீங்க வேகமாக. ரொம்ப தூரத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பின்னால் போய் எரிவீங்க. ஓகே, பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம கை வந்து முன்னால் போயிடும். மக்கள் முன்னால் போய்ட்டு என்ன பண்ணுவோம், நீங்கள் நிறைய இந்த இதெல்லாம் விளாடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கோழிக்குண்டு விளாடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், கோழிக்குண்டு இருக்கும், நம்ம கை என்ன ஆகும், கை பின்னால் போகாது, கை முன்னால் வச்சு என்ன ஆகும், அதை நோக்கி போகும். ஓகே, ஸோ அது மறக்காது. ஸோ திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோர்ஸ் ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னா சோர்ஸ், திஸ் இஸ் த சோர்ஸ். த சோர்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி சாம்பிள். ரெட் கலர் வந்து சாம்பிள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சோர்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணிடுச்சு. இப்போது இது வந்து என்னாச்சு, இவ்வளோ தூரம் மூவ் பண்ணிடுச்சு. மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, காமா ரேடியேஷனை வெளியே விடும். ஓகே, ஸோ அனதர் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் ஒன், இங்கே இருந்த சோர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் பேக்வர்ட் டைரக்ஷனில் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, காமா ரேடியேஷனை எமிட் பண்ணுது. நான் சொன்ன 2 விஷயம் நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம கை வந்து நம்மளோட முன்னால் போயிடுச்சு. நமக்கு முன்னால் போயிடுச்சு, என்ன பண்ணுது, போய் ஒரு கல்லை த்ரோ பண்ணுது. ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டாக இருந்தால் நம்ம கை பக்கத்தில் முன்னால் போய் எரிஞ்சிடும். ஓகே, இதே இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட ரொம்ப தூரத்தில் இருக்கணும், என்ன பண்ணுவோம், நம்ம கை வந்து பின்னால் போய் எரியும். சரியா? ஸோ அதே மாதிரி. ஓகே, ஸோ சாம்பிள் அட் லோ டெம்பரேச்சர் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் இது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஹாவ் டு கீப் த சாம்பிள் அட் லோ டெம்பரேச்சர், எஸ்பெஷலி லிக்விட் நைட்ரஜன் ஆர் லிக்விட் ஹீலியம் நம்ம யூஸ் பண்ணணும். தென் ரிடக்ஷன் ஆஃப் காமா ரே பை சின்க்லேஷன் கவுண்டர். நீங்கள் எல்லாம் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. கவுண்டர்ஸ் டு ரெக்கார்டு த காமா ரே.
gamma ray count சொல்லி சொல்ல முடியும். அதாவது gamma ray வந்து கவுண்ட் பண்ணக்கூடியது simulation count யூஸ் பண்ணுவோம். simulation counter. Then the movement of source either towards or away from the sample at certain velocity, that is called Doppler velocity. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு 2வது ஸ்லைடோ 3வது ஸ்லைடோ உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். காமா ரே மீன் மாஸ்பாயர் ஸ்பெக்ட்ரத்தில் the x-axis is Doppler velocity. Doppler velocity. Doppler velocity நம்ம ஒன்றும் கிடையாது. நம்மளோட சோர்ஸை வந்து we are either moving towards or away from the sample. சாம்பிளை நோக்கி நம்ம சோர்ஸ் வந்து மூவ் பண்ணுறோமா, இல்லை சாம்பிள்ல இருந்து பின்னோக்கி போகுதா அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா டாப்ளர் எஃபெக்ட். ஓகே, ஸோ the Doppler velocity, this is nothing but millimeter per second. ஓகே, millimeter per second. எவ்வளவு மில்லிமீட்டர்ஸ் ஒரு செகண்டுக்கு அந்த சோர்ஸை வந்து நம்ம சோர்ஸை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. அதே எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ வாட் இஸ் இன் ஒய் ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமா ரே கவுண்ட்மாங்க, காமா ரே கவுண்ட். ஓகே, இல்லைன்னா கவுண்ட்ஸ் பெர் செகண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காமா ரேஸ் பாசிங் த்ரூ த சாம்பிள், திஸ் இஸ் கால்ட் கவுண்ட்ஸ் பெர் செகண்ட், CPS. This is in the y axis. Okay, so the peak corresponds to the source velocities at which the maximum gamma ray absorption by the sample. நமக்கு ஒரு பீக் கொடுக்குது அப்படின்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? அந்த பர்டிகுலர் வெலாசிட்டியில், சோர்ஸ் வெலாசிட்டியில் என்ன நடக்கும்? மேக்ஸிமம் காமா ரே அப்சார்ப்ஷன் பை த சாம்பிள் நடந்துக்குன்னு நடக்கும். ஓகே, ஸோ அது என்ன பொசிஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். டாப்ளர் வெலாசிட்டிங்கிறது அதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன். இங்கே என்ன பண்ணுறாங்க? திஸ் இஸ் த சோர்ஸ். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் இட் வில் மூவ் பேக் சைட் ஆர் மூவ் அவே ஃப்ரம் த சாம்பிள் ஆர் மூவ் டுவர்ட்ஸ் த சாம்பிள். ரெண்டு நடக்கும், மூவ் டுவர்ட்ஸ் ஆர் மூவ் அவே ஃப்ரம் த சாம்பிள். போய் என்ன பண்ணோம் அப்படின்னா சாம்பிள் மேலே படும். தென் சாம்பிள் வந்து பெனிட்ரேட் ஆகி என்ன பண்ணும்? டிடெக்டர் போகும். ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் சாம்பிள் வந்து எல்லா காமா ரே அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா டிடெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காமா ரே வந்து போய் சேராது. அப்போது எந்த இடத்துல வந்து காமா ரே கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் காமா ரே அப்சார்ப்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். Okay, it is like other spectroscopy. Okay, sure. And this is the block diagram, external part. The என்னென்ன source யூஸ் பண்ணுவாங்க? Source வந்து radioactive isotopes that generate the excited nucleus and it is movable at controlled velocity. Source. Detector வந்து பார்த்தீங்கன்னா transmitted, it measures the transmitted intensity, that is the radiation that is not absorbed by the sample simulation counter. இந்த ரேடியேஷன் வந்து பார்த்தோன்னா இட் ஷுட் நாட் அப்சர்வ், அதாவது இந்த காமா ரேயை வந்து வேறு எதுவும் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் த காமா ரே ஷுட் நாட் இன்டியூஸ் சைடு ரியாக்ஷன், வேறு அந்த சைடு ரியாக்ஷன் நம்மளால் கூட அதை இன்டியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் இட் இஸ் சிங்க்ரனைஸ்டு வித் த வைப்ரேட்டர். அண்ட் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் பார்ட்டு. ஓகே, ஐ வில் ஸ்கிப் திஸ் ஒன். சாம்பிள் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 4 Kelvin to 1000 Kelvin. ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் ஐ ஹாவ் ரெட் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட் மார்க் பண்ண எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? மாஸ்பாயர் பக்கத்தில் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதில் ரெட் கலர்டில் வித் பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடி those which are extensively studied or shaded with black color. For example, iron, as iron has been extensively studied. நீங்கள் அந்த நாசாவோட மார்ஸ் மிஷன் ஒன்று வந்து ஆக்சுவலாக 10 years பேக் பண்ணாங்க. ஆக்சுவலாக 10 years பேக், மோர் தென் 10 years பேக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு வந்து ஒரு சேட்டலைட் வந்து அனுப்புனாங்க. அப்போது சேட்டலைட் அனுப்பும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா they have attached the மார்ஸ் பயோஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் அட்டாச் பண்ணியிருந்தாங்க மார்ஸ் மிஷனில் வந்து. எதுக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்னா இன் ஆர்டர் டு அனலைஸ் மார்ஸில் வந்து அயன் ஓர்ஸ் வந்து இது இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் தே ஹவ் சக்சீடட். மார்ஸில் வந்து நிறைய அயன் ஓர்ஸ் இருக்குங்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மார்ஸ் பாயர் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணாங்க. சரியா? நீங்கள் வேணால் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மார்ஸ் மிஷனில் வந்து நாசா அனுப்புனதில்லை, அயன் ஓர்ஸ் வந்து இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் வி நீட்
நிறைய நமக்கு வந்து அயன் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் நிறைய நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அயன் வந்து வேற வேற கிரகங்கள் வந்து இருக்கிறது தான் என்டர்டைன்மெண்ட்டாக என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ரெட் கலர்டு நியூக்ளியை வித் பிளாக் பேக்ரவுண்ட் இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடி. ஸோ ருத்தீனியம், டங்ஸ்டன், இரிடியம், கோல்டு, டின்னு, ஆன்டிமனி, டெலூரியம், அயோடின் இதெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது போக தீஸ் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இது எல்லாமே ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி Mossbauer active isotopes. Okay. சரி, ஸோ த நியூக்ளியர் பேராமீட்டர்ஸ் ஃபார் செலக்டட் Mossbauer நியூக்ளியஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐசோடோப்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நான் எல்லாத்தையுமே கொடுக்கல நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் 57 இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி யூ ஹாவ் டு யூஸ் த சோர்ஸ் 57 கோபால்ட் யூஸ் பண்ணணும். This 57 cobalt will undergo electron capture reaction. Its half-life is 270 days. 270 days. இதே மாதிரி நிக்கல்ல ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் 61 கோபால்ட். 61 கோபால்ட் நடக்கும். இட் வில் அண்டர்கோ பீட்டா எமிஷன். பீட்டா எமிஷன் நடக்கும். பீட்டா எமிஷன் நடக்கும். அண்ட் 61 கோபால்ட்டோட half life period is 99 minutes. 99 minutes. If you look at the half life period of the isotopes, I mean source. இதுதான் சோர்ஸஸ் ஆக்சுவலாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். And this is the isotope that has been studied by Mossbauer. இப்போ டின் இருக்கு, டின்னில் வந்து ஒரு ஐசோடோப் இருக்கு. இந்த டின்னில் the tin is a source, another tin is a source. Okay, but look at the 119 M. What is M? So M is nothing but a metastable nuclei. நீங்கள் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, மெட்டாஸ்டேபிள். ஓகே, மெட்டாஸ்டேபிள் நியூக்ளியைனா அந்த நியூக்ளியை இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும். And this what is IT? This is called isomeric transition. Isomeric transition. Okay. Isomeric transition is nothing but the nuclei in the excited state come to the ground state. The excess energy of the tin has been emitted as a gamma ray. Gamma ray வெளியிடும். Okay, gamma ray வெளியிடும். And இதில் வந்து this is the energy of gamma ray. Energy of gamma ray, I mean this is the energy of gamma ray. Its energy is in terms of kiloelectron volt. Electron volt இருக்கு. And this is the nuclear ground state. And this is the nuclear excited state, I value. Okay, I value. And parenthesisல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா parity. Parity நீங்கள் again this you must have studied in the nuclear chemistry. Spin and parity மாங்க. Spin and parity. Okay. ஸோ ஒவ்வொரு நியூக்ளியஸ் இருக்கு. ஒவ்வொரு நியூக்ளியஸ் in the grounds I'm sorry. இதுதான் these are the nucleus that some of the nucleus நான் கொடுத்துருக்கேன் நான். அண்ட் இதோட சோர்ஸ் இதெல்லாம் சோர்ஸஸ் சொல்லிடுறாங்க. ஸோ ஈஸிங்கிறது எலக்ட்ரான் கேப்சர் ரியாக்ஷன், பீட்டா எமிஷன், மற்ற எல்லாமே காமனாக தான் இருக்குது. இந்த ஐடி இஸ் நதிங் பட் ஐசோமெரிக் டிரான்சிஷன். ஐசோமெரிக் டிரான்சிஷன். ஓகே, லுக் அட் தி ஹாஃப் லைஃப் பீரியட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப அன்ஸ்டேபிள் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, லுக் அட் தி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஸ், இது ஒன்று தான் கம்மியாக இருக்குது. 99 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், மினிட்ஸில் இருக்குது. மற்ற எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது, ஈவன் இயர்ஸில் கூட இருக்குது, இயர்ஸ். ஸோ இட் ஷுட் ஹாவ் கன்சிடரபிள் ஹாஃப் லைஃப் பீரியட் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளால் சோர்ஸாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் அபண்டன்சி ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கோபால்ட் 67, I mean cobalt 57 will undergo easy reaction. There is an electron capture reaction found. K electron capture. After K electron capture, it will give a iron 57 nucleus. Okay. Right. இப்போ Mossbauer spectrum எப்படி represent பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். So this is the representation of Mossbauer spectrum. In the x-axis, I have already told you it's velocity. I mean Doppler velocity. It is in millimeter per second, and in the y-axis we have a count. Count is nothing but gamma ray count. Okay, gamma ray count இருக்கும். And this minus sign represent, negative sign represent the source is moved away from the sample. Source is moving away from the sample. And the positive sign represent the source is moving towards the sample. Moving towards the sample. Sample ஒன்றைக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் சைன்
The negative velocity indicate the movement of the source away from the sample, and the positive velocity indicate the movement of the source towards the sample. Okay. Right. So different chemical environment affect the peak position. ஸோ திரும்ப நமக்கு இன்னொரு பிரச்சனை வருது. இன்னொரு பிரச்சனை என்ன? சாம்பிளில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் சோர்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே. பட் சோர்ஸில் ஒரு கெமிக்கல் என்விரான்மெண்ட்னா சப்போஸ் கோபால்ட்டை சுற்றி ஒரு இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். இதே மாதிரி நீங்கள் என்ன அயன் ஸ்பீசிஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ரெண்டுமே வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? பீக் பொசிஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குறது வராது. சரியா? இப்போ அப்போ என்ன நடக்கும்? there will be a peak shift இருக்கும். and it is called isomer shift. நீங்கள் என்ன மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க? கெமிக்கல் ஷிஃப்ட் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி என்ன இங்கே வந்து we are going to use the same terminology, but if you look at the books, நிறைய புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா they have used the term isomer shift யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இன்னொரு பிரச்சனை, நம்ம இப்போ தான் 2 பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வந்தோம். யார் அப்படின்னா ரீகாயில் எஃபெக்டும் டாப்லர் எஃபெக்டும் 2 ஓவர் கம் பண்ணி வந்தோம். அடுத்த பிரச்சனை ஐசோமர் ஷிஃப்ட். சரியா? ஐசோமர் ஷிஃப்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இல்லை நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடியது. ஓகே. ஓகே. ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி? நம்ம என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. ஸோ த எனர்ஜி ஆஃப் காமா ரே ஷுட் பி இந்த ரேஞ்ச் ஆஃப் 10 to 200 kiloelectron volt. கண்டிப்பாக இந்த ரேஞ்சுகள் இருந்தால் தான் we can record the Mossbauer spectrum, otherwise we cannot. Okay. அடுத்தது the lifetime of source should be sufficiently high. நான் ஏற்கனவே போன ஸ்லைடில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணேன். the half life period of the source should be sufficiently high. ஏற்கனவே சொன்னேன், it should be in the days or hours or years இருக்கணும். இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சோர்ஸை யூஸ் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட்ஸில் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்காது மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரம் ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே. அடுத்தது, so the excited nuclei must decay with the emission of gamma ray, otherwise not suitable for Mossbauer spectroscopy. excited cell இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது காமா ரேயை மட்டும்தான் வெளிவிடணும். வேற ஏதாவது விட்டுச்சுன்னா அது இட் இஸ் நாட் அட் ஆல் சூட்டபிள் ஃபார் Mossbauer spectrum. ஓகே. அடுத்தது, there should be low internal conversion of Mossbauer isomeric excited state. இன்டர்னல் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நியூக்ளியர் எமிஷனில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொன்னேன் அந்த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் நியூக்ளியருக்கு வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல் கன்வர்ஷன் நடக்கும் ஆக்சுவலாக. அப்போ இன்டர்னல் கன்வர்ஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து நம்மளால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே. எலக்ட்ரான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அதாவது கெமிக்கல் என்வரன்மெண்ட் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் எனர்ஜி என்ன பண்ணும்? மாஸ்பயர் காமா ரே வந்து அங்கே செலவழிச்சிட்டு போயிடும். தேவையில்லாமல் எக்ஸ்ரேஸ் வெளியே வரலாம். அதெல்லாம் நடக்கக்கூடாது. சரியா? ஸோ இன்டர்னல் கன்வர்ஷன் வந்து நடக்கக்கூடாது அதிகமாக. ஓகே. அடுத்தது, த கிரவுண்ட் ஸ்டேட் நியூக்ளியை மஸ்ட் பி ஸ்டேபிள். ஒன்ஸ் வந்து காமா ரே எமிட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸைட்டட் நியூக்ளியஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நியூக்ளியை ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அது ஃபர்தராக நியூக்ளியர் ரியாக்ஷன் இல்லை நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் நடந்துச்சுன்னா அதுவும் நாட் அட் ஆல் சூட்டபிள் ஃபார் Mossbauer study. Okay. And the source should have fairly high natural abundancy இருக்கணும். நான் சொன்ன மாதிரி abundancy வந்து பெட்டர் இருந்தால் தான் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்.
அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து என்எம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா C13 என்எம்ஆர் வந்து உங்களுக்கு பீக்ஸில் வந்து அவ்வளோ வெல் டிஃபைண்டாக இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் அது வந்து அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் என்எம்ஆர் வந்து வெல் டிஃபைண்டாக இருக்கும். அதுக்கான காரணம் நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அபண்டன்சி. C13 அபண்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப புவர். அதனால என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். பீக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வெல் டிஃபைண்டாக இருக்காது, நிறைய நாய்ஸ் இருக்கும். ஸோ அபண்டன்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் ரெக்கார்டிங் த Mossbauer spectrum. Okay, so what are the factors affecting the line position and the shape of the spectra? Of course, எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பொசிஷன் அண்ட் ஷேப் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லைஃப் டைம் ஆஃப் த எக்ஸைட்டட் நியூக்ளியஸ். லைஃப் டைம் ஆஃப் த எக்ஸைட்டட் நியூக்ளியஸ் இட் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி ஹை. ஓகே, ஸோ எவ்வளோ இருக்கணும்? So the lifetime of the excited nucleus should be in the order of 10 to the power minus 6 to -10 seconds. இதுக்குள்ள தான் இருக்கணும். ஓகே, if it is greater than 10 to the power minus 6 ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? There should be a narrow band. I mean that is overlapping region becomes too small. Overlapping region ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, if it is greater, if it is less than, கம்மியாக தான் என்ன நடக்கும்? There's a broad bandwidth. I mean too short lifetime. ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராடாக கிடைக்கும், பீக் வந்து ப்ராடாக கிடைக்கும். நேராவாக ஒன்று நேராவாக இருக்கும், இல்லை ப்ராடாக இருக்கும். இதுதான் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ நேராவாக இருக்கிறது அண்ட் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். அப்போது இப்படி ரெண்டு விதமாக இருந்தமாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லைஃப் டைம் ஷுட் பி திஸ் ஒன், இந்த ரேஞ்சில் இருக்கணும். இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் the perfect Mossbauer spectrum will be able to get. ஓகே, இது வந்து அடுத்தது the factors affecting வந்து அடுத்த முக்கியமான ஒன்று அப்படின்னா ஐசோமர் ஷிஃப்ட். ஐசோமர் ஷிஃப்ட் இதுக்கு இன்னொரு பேரில் இருக்குது, சென்டர் ஷிஃப்ட் ஆர் கெமிக்கல் ஷிஃப்ட் ஆர் சேஞ்ச் இன் கெமிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் கால்டு டெல்டா. நம்ம இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம், ஏனாமரில் யூஸ் பண்ணுவோம், பட் இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுறோம், டெல்டா isomer shift. Of course, the chemical environment affect the position of the Mossbauer spectrum. Okay, so அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்குது. சரி, இப்போ isomer shift நம்ம என்னன்னு பார்ப்போம். இதை I mean the nuclear transition energies for sample and source are different if their chemical environments are different. The nuclear transition energies பாருங்க, nuclear transition it is nothing but delta E. Okay, so the delta E is different for sample and source. எப்போ? when the chemical environments are different. ரெண்டோட கெமிக்கல் டெல்டா ஈயும் எப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னா சாம்பிளும் சோர்ஸும் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும்போது என்னாகும், டெல்டா இ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்கோர்ஸ் அப்போ என்ன நடக்கும், டெல்டா இ ரெண்டுமே வேற வேற இருந்துச்சுன்னா இட் அஃபெக்ட் தி அப்சார்ப்ஷனை கண்டிப்பாக என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது எதனால் வருது ஐசோமர் ஷிஃப்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் இஸ் டியூ டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் electron charge distribution on the nucleus. Okay, which leads to change in the position of nuclear energy states. இப்போ electronic interaction electrostatic interaction அப்படின்னா electrostatic interaction between the nuclear charge distribution and electron charge distribution. ரெண்டு டேர்ம் தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, nuclear charge distribution and electron charge distribution. Okay, nuclear charge distribution and electron charge distribution on the nucleus. Okay, so இது என்ன அப்படிங்கிறத பின்னால் பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக அது என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எலக்ட்ரான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இருக்கும். இதை நான் பின்னால் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் லீட்ஸ் டு தி சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐசோமர் ஷிஃப்ட்டுக்கு முக்கியமான காரணம். So the difference in nuclear transition energy delta E is equal to source. I mean இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா
இப்போ இங்க ஒரு இது பார்த்து ஞாபகம் இருக்கா? இந்த டெல்டா இ வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு பார்த்தோம். It can be adjusted by Doppler velocity. Okay, it can be adjusted by Doppler velocity, and it gives the measure of isomer shift. Okay, so isomer shift gives the measure of difference in nuclear electrostatic energy changes of the source and sample, and this is the equation um, delta isomer shift. Okay, which is equal to k prime. This k prime is nothing but this is the value. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். k prime is equal to 4 by 5 pi e squared r square and this delta r by r, this is called this term is nuclear term சொல்லுவாங்க, nuclear term, and this entire term is chemical term சொல்லுவாங்க, chemical term. ஸோ nuclear termங்கிறது அப்படின்னா டெல்டா ஆர். டெல்டா ஆர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரேடியஸ், சேஞ்ச் இன் ரேடியஸ். ஓகே, அது என்ன ரேடியஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிப்பீங்க. அதை ரேடியஸ் ஆஃப் nuclei in the excited state minus radius of nuclei in the ground state. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெல்டா ஆர் அப்படிங்கிறது அப்படின்னா நான் எப்படி சொல்லிட்டேன், ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியை இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் மைனஸ் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியை இன் த கிரவுண்ட் ஸ்டேட். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும்போது ரேடியஸ் ஒரு மாதிரி இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும்போது ரேடியஸ் ஒரு மாதிரி இருக்கும். அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில ஐசோடோப்ஸ்க்கு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு சிலதுக்கு நெகட்டிவ் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இந்த கெமிக்கல் டேர்ம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் எலக்ட்ரான் டென்சிட்டி. எலக்ட்ரான் டென்சிட்டி, ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த சாம்பிள் மைனஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த சோர்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு, நியூக்ளியர் டேர்ம் இருக்கு, கெமிக்கல் டேர்ம் இருக்கு, நியூக்ளியர் டேர்ம் அண்ட் கெமிக்கல் டேர்ம். ஓகே, ஸோ டெல்டா இஸ் பாசிட்டிவ் isomer shift. Okay, this delta is positive when both nuclear term and chemical term are positive or negative. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். சரியா? ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும் போதும் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும் போதும் டெல்டா பாசிட்டிவ் ஆகிடும். ரெண்டுல ஏதாவது ஒன்று நெகட்டிவ் ஆகும்போது டெல்டா ஐ மீன் ஐசோமர் ஷிஃப்ட் என்ன ஆயிடும், நெகட்டிவ் ஆகிடும். சரியா? ஐ மீன் இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆகிடும். ஓகே சரி, இப்போ இந்த கெமிக்கல் டேர்ம் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா the electron density on the sample is greater than on the source. இதில் ஆக்சுவலாக மோஸ்ட்லி கெமிக்கல் டேர்ம் இஸ் பாசிட்டிவ். நிறைய சாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா the chemical term is positive, always positive. ஓகே, அப்போ யார் தான் டிசைட் பண்ணுவா whether the isomer shift is positive or negative na? The nuclear term will decides. The nuclear term will decides whether the isomer shift is positive or negative. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமர் ஷிஃப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறையா மாஸ்பயரில் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமர் ஷிஃப்ட், அண்ட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் மாலிகுல். இட் இஸ் அயோடைட் மாலிகுல், அயோடின் பேஸ்ட் மாலிகுல். இந்த அயோடின் பேஸ்ட் மாலிகுலில் ஃபார் அயோடின் 127 ஐசோடோப்புக்கு த பாசிட்டிவ் டெல்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? the nuclear term is negative, chemical term is negative. ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? this is positive. the same molecule iodine வந்து 129 இருக்கு, iodine 129, the negative delta. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா delta R is positive, chemical term is negative. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் எப்பயே சொன்ன மாதிரி டெல்டா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் சம் ஆஃப் த ஸ்பீசிஸ், நெகட்டிவ் ஃபார் சம் ஆஃப் தி ஸ்பீசிஸ். இங்கேயே பாருங்க எக்ஸாம்பிள், அயோடின் 127க்கு டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ், ஐ மீன் நியூக்ளியர் டேர்ம் இஸ் நெகட்டிவ். அப்படின்னு என்ன அர்த்தம்? த நியூக்ளியஸ், த ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட், ஓகே, மைனஸ் கிரவுண்ட் ஸ்டேட் போடும்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் எக்ஸைட்டட் ஸ்டேட் அதிகமாக இருக்குது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இட் இஸ் பிக்கர், கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஸ்மாலாக இருக்குது. ஓகே, அப்போது
டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ் சேம் ஸ்பீஷீஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கோங்க. அயோடின் ஒரே அயோடின் தான், பட் என்ன இருக்கு, டெல்டா ஆர் இஸ் the change, the radius size difference பார்த்தீங்களா, size difference between ground and excited state ரெண்டுமே வித்தியாசமா இருக்கிறதுனால டெல்டா ஆர் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கு. சரியா? இப்போ this is the representation of the spectrum and look at the iodine 129 species. 129 இருக்குது and this is for 127 species. 129க்கு it is negative. ஓகே, நெகட்டிவ் அர்த்தம் இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் பாருங்க, ஐசோமர் ஷிஃப்ட் நெகட்டிவா இருக்கு. ஐசோமர் ஷிஃப்ட் திஸ் இஸ் த 0. இங்க என்னாச்சு அப்படின்னா இட் இஸ் கிட்டத்தட்ட 129 டெல்டா என்ன இருக்கு. இட் இஸ் எந்த இடத்துல ஜீரோல வர வேண்டிய பீக்கு என்னாச்சு அப்படின்னா டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் மூவ் பண்ணிடுச்சு. டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் மூவ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 129 டெல்டா என்னாச்சு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 129 மூவ் ஆயிடுச்சு. ஓகே, அதே இது அயோடின் 127 பாருங்க, 127க்கு பாசிட்டிவ் டெல்டா. இந்த இடத்துல வர வேண்டிய பீக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க கொஞ்சம் லேசா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, this is an example for iodine species. இது மாதிரி நிறைய இருக்கு. iodine speciesக்கு வந்து பாத்தீங்கன்னா isomer shift towards negative, towards positive, towards negative and towards positive. This is an example. Okay, அடுத்தது அயன்ஸ் வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? டெல்டா ஆர் வேல்யூ கெமிக்கல் டேமோட வேல்யூஸ் இல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐஓஎல் தான் கொடுத்துருவாங்க பெரும்பாலும். அதனால பின்னால கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து எதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம அது மட்டும் பார்த்தா போதும். ஞாபகம் வச்சுக்கிற அவசியம் இல்லை. ஓகே சார். ஓகே, இதே இது நீங்க அயன் ஸ்பீஷிஸ் பாத்தீங்கன்னா அயனுக்கு டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ். ஓகே, டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ். டின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஆர் பாசிட்டிவா இருக்கும். டெல்டா ஆர் வந்து பாசிட்டிவா இருக்கும். டெல்டா ஆர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட் மைனஸ் ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். அதுதான். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல we will see the example for iron species. நிறைய காம்ப்ளெக்ஸஸ்க்கு மாலிகுல்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நல்லா பார்ப்போம் அதை நிறைய. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்ததை கன்டினியூ பண்ணலாம். இது கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம், எக்ஸ்பெரிமெண்டல் பார்த்தோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அந்த சைட்ஸ் எடுத்து பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ரெஃபரன்ஸ் புக் வந்து ரசல் டிராகோன்னு ஒரு புக் இருக்கு. டிராகோ பிசிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி ஒரு ரசல் டிராகோ புக்கு, டிராகோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அசின்கே தாஸ் புக்கில் வந்து வால்யூம் 7 எடுத்து பாருங்க. அதில் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பாரு. அசின்கே தாஸ் ஏகே தாஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அட்வான்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதில் மொத்தம் 7 வால்யூம் போட்டிருப்பாரு. அந்த 7 வால்யூமில் 7வது வால்யூமில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. நான் அதுலேருந்து கொஞ்சம் கண்டென்ட் நிறைய எடுத்திருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. என்னோட இதில் வந்து கண்டென்ட் வந்து அதுலேருந்து நிறைய எடுத்திருப்பேன். அசின்கே தாஸ் வால்யூம் 7. ஓகே, அந்த புக்கோட வால்யூம் சாஃப்ட் காப்பி கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை டு ஷேர் இட் இன் த குரூப். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் த ரிமைனிங் பார்ட். ஓகே, ரிமைனிங் பார்ட் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.